ஷே விஷ்ணு எப்பா எட்டநாட்டு சனீஸ்வரி பிடிச்ச ஆட்டு வார்டு வரைக்கும் ஆட்டு எல்லா பேரும் நம்ம ஆட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போ. இவர் எலுமிச்சம்பழம் கனியை வீசிட்டார். உனக்கு தெரியும் வெதரை அவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுற்றி மந்திரத்தால் வாயிலேருந்து கெட்டிட்டார். புரியுதா? இது முக்கியமான உள்ளவன் புரிஞ்சுக்கிடுவான். ஆஹா கெட்டிட்டார் மந்திரத்தால். இவன் எங்கே தப்பு செஞ்சாலும் எங்கனையா போய் சாவுவான். எங்கனையா இல்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் குடும்பமே அறுக்க விட்ருவார். ஐயா டாக்டராக உட்காந்துருக்காருலப்பா. இப்போ அவர் தான் இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்காரு. டாக்டராக போய்கிட்டு இருக்காரு. எல்லாம் கொண்டு போய் ஊசியை குத்தி 2 பேருமே போவாங்க. ஐயா அம்மாவும் போவாங்க. பார்வதி அம்மா பரமசிவன் 2 பேருமே டாக்டரோட உட்காந்துட்டார்ல. ஆஸ்பத்திரி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இந்த உலகநாடு. அது ஒரு செகண்டில் எப்படி முடிக்கணும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். இங்கே தான் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இந்த பேரில் அரசியல்வாதியை ஈரக்குலையில் குத்த விடணும்ட்டார். குலையில் குத்தணும், ஈரக்குலையில் ஊசி இறக்கணும். அது எங்களுக்கு அவ்வளோ வெறி இருக்குது. அவ்வளவு கணக்கு போட்ட கணக்கை கடவுள்கிட்ட வந்து ஒப்படைக்காமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஏப்பா பூரா ஓட்டு மாநில வாரி பிரித்து மாநில பாடுறா உயிர் பலியை அடித்து அவன் ஆண்டு நக்கி பூமியை வச்சு பேப்பரை அடித்து நக்கிட்டான். பலாக்கி வச்சுட்டான். கண்டார ஒளிமை குடும்பமே அரசியல்வாதி குடும்பம் அப்படியே ரணவழி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். ஏப்பா எங்களுக்கு அவ்வளோ கோபம் சிரிக்கி மௌனமாக உட்காந்துருக்க. கோவம் வருது இல்லை, அப்புறம் என்ன இனிமேல் வீசிடுவார். இப்போ அவர் கோவம் வந்துருச்சு, வீசிக்கிட்டே இருப்பார். அரசியல்வாதியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பார். தமிழ்நாடு முதலமைச்சர் நீ தானப்பா. எட்டநாடு சனீஸ்வரி தமிழ்நாடு முதலமைச்சரை படுக்க போட்டு அவன் கொலை நடுங்க விடணும். குடும்பமே அந்த கொலை நடுங்க விடணும். உனக்கு ஆடை கட்டினதும் தமிழ்நாடு முழுவதும் சிகப்பு கருப்பு, சிகப்பு ரத்தமாக பூமியில் போகணும், கருப்பு துக்கம் வரணும். புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம் அரசியல்வாதி இந்த தமிழ்நாடு முழுவதும் கொலையை அறுத்து விட்டணும். கொலை ஈரக்கொலையை பூரா பழாக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கான். கண்டார ஒளிமை ஆடு எவ்வளவு அளவுக்கு விவசாயம் கொடுத்துருக்காரு. உழைச்சி திங்க தெரியாமல் அளவுக்கு பூமியை பூரா அழிக்கான். அம்புட்டு அழித்து நாசம் பண்ணுதான். ஒரே கெட்டடப்பில் எல்லாம் நீதிமன்றம் ஏற்கனவே எப்போ அலற விட்டுருவார். ஒருக்கு வீசிக்கிட்டே இருக்கார். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு டெய்லி எலுமிச்சம்பழம் கனியை வீசுறாரு. வீசினா என்ன நடக்குன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். முக்கால் சத்தியப்பா.